வாழ்க தந்தை பெரியார் என்று 12 வயதிலேயே முழக்கமிட்டு ஐயா அவர்களுடைய ஊர்வலத்திலே கலந்து கொண்டவன் நான். கும்பகோணத்திலே ஐயா அவர்கள் ஊர்வலமாக அழைத்து சென்று நாங்கள் பெரியார் மாளிகையை திறப்பதற்கு அங்கே முயற்சி செய்த போது நானும் அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டவன். 12 வயது முதல் ஐயாவுடைய எல்லா மாநாடுகளிலும் கலந்துருக்கோம். நான் எங்கள் அப்பாலாம் ஐயா அவர்களுடைய இல்லை என்றால் இன்று நாம் தமிழர்கள் இல்லை. இந்த தமிழ்நாட்டுக்கு ஐயாவுடைய தொண்டு மகத்தானது. பெரியார் அவர்கள் கடைசியாக ஒவ்வொரு கருத்துக்களை திணிக்க மாட்டார். அவர் பேசி முடித்த உடனே கடைசியாக என்ன சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறத உங்கள் புத்தியை கொண்டு சிந்தியுங்கள், எது நல்லதுன்னு படுதோ அதை எடுத்துங்க வேண்டாத இதே மாதிரி சொன்ன தலைவன் நாட்டில் உலகிலே யாரும் கிடையாது. கார்ல் மார்க்ஸ் சிந்தனையாளர் என்று சொல்லுவார்கள். ஆனால் கார்ல் மார்க்ஸை விட தீண்டாமையை ஒழிப்பதற்காக தோன்றிய முதல் தலைவன் நம்முடைய ஐயா தந்தை பெரியார் அவர்கள். அது மட்டுமல்ல, பெரியார் இல்லை என்றால் இன்று நம்முடைய தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த அளவுக்கு முன்னேறி இருப்பார்களா என்பது ஒரு கேள்விக்குறிதான். அதனால் ஐயா அவர்களை மறப்பவன் உண்மையான தமிழனில்லை. மீண்டும் அந்த ஐயாவுடைய தொண்டை ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்கள் தொடர்ந்து வருகிறார்கள். அந்த ஐயாவுடைய வழியில் இன்று ஐயாவுடைய கொள்கையை நாம் மீண்டும் மக்களிடத்தில் கொண்டு செல்வதற்கும் நாம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று தமிழர்களாகிய உங்களை இருகரம் கூப்பி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.